श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रसाहोपनिषत्समागमम् நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருளல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஆறாம் பதிகம், மூன்றாம் பாசுரம். ஈடுமெடுப்பு மெலீசன் மாடுவிடாதன் மணனே மாடுமென் நாவலன் பாடல் ஆடுமெனங்காணங்கே. ஈடும் எடுப்பும் இல் ஈசன் மாடு விடாது என் மணனே பாடும் என் நா அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே. என் மனன் எனது மனமானது ஈடும் எடுப்பும் இல் குற்றம் பார்த்து தள்ளிவிடுதலும் குணம் பார்த்து கைக்கொள்ளுதலும் இல்லாத ஈசன் மாடு சர்வேஸ்வரனுடைய சமீபத்தை விடாது விடுகிறதில்லை. என் நா எனது நாவானது அவன் அந்த சர்வேஸ்வரன் குறித்து பாடல் துதிகளை பாடுகின்றது. என் அங்கம் என் உடல் அணங்கு ஆடும் ஆவேசம் கொண்டு ஆடுகின்றது என்கின்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், உயர்வு தாழ்வு கருதாதவன், தன்னை சார்ந்தவர்களிடம் வேறுபாடு காட்டாதவன், ஒருவனிடம் குற்றம் குறை உள்ளது என்று காரணம் காட்டி அவனை ஏற்காமல் விடுதல், ஒருவனிடம் நற்குணங்கள் பலவும் உள்ளன என்பதற்காக அவனை ஏற்றுக்கொள்ளுதல் என்பதான பாரபட்சம் இல்லாதவன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனின் அண்மை என்பதை என் மனம் எப்பொழுதும் விடுவதில்லை. அதாவது என் மனம் எப்பொழுதும் அவன் பக்கலிலேயே சார்ந்திருக்கும், ஒருபோதும் விடாது. அதனால் என் நாக்கு வாய் அவன் திருநாமத்தையே எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கும். அதன் காரணமாக என்னுடைய உடல் அவனுடைய பெருமையை எண்ணும்போது தெய்வ ஆவேசம் வந்தது போல் ஆடிக்கொண்டே இருக்கும். கடந்த 2 பாசுரங்களிலே மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தார். இந்த பாசுரத்திலும் அடுத்த பாசுரத்திலும் தனது மனதிற்கு உபதேசம் செய்வது போன்று ஆழ்வார் உரைக்கிறார். முதல் 2 பாசுரங்கள் நம்போன்று சேதனர்களுக்கும், அடுத்து உள்ள 2 பாசுரங்கள் தன்னுடைய மனதிற்கும் உபதேசம் செய்வது போன்று ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார் என்பதாக வியாக்கியான கர்த்தாக்கள் கூறுகின்றார்கள். அடுத்த பாசுரத்திற்கு அடுத்த பாசுரம் தொடங்கி மீண்டும் மற்றவர்களுக்கு உபதேசம் தொடங்குகிறார். மற்றவர்களுக்கு உபதேசம், தனக்கு உபதேசம், மீண்டும் மற்றவர்களுக்கு உபதேசம், இவ்விதம் மாற்றி மாற்றி உபதேசிக்கின்றாரே. இதற்கான காரணம் என்ன என்பதை இங்கு உரைக்கிறார். சர்வேஸ்வரனுடைய
எளிதில் ஆராதிக்கப்படுவனாக உள்ள தன்மை என்பதை எண்ணியபடியே உள்ளார் ஆழ்வார். இதனால்தான் தான் செய்து கொண்டிருந்த மற்றவர்களுக்கு உபதேசம் என்ற செயலை இவர் மறந்து தனது மனம், சொல், சரீரம் ஆகிய மூன்றுக்கும் அவன் பக்கம் ஏற்பட்ட அன்பு பெருக்கினை, காதல் பெருக்கினை இங்கு இப்பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். ஒருவனுடைய குற்றம் பார்த்து தள்ளிவிடுதல், மற்றவருடைய குணத்தை பார்த்து அவனை தனக்கு பிரியமானவனாக ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது கை கொள்ளுதல், அப்படிப்பட்ட தன்மை இல்லாதவன் எம்பெருமான். அறிவில்லாதவர்கள், ஒழுக்கமற்றவர்கள் என்று தள்ளுதலும், நற்குலத்தவர், நல்லறிஞர் என்று ஏற்றுக்கொள்ளுதலும் இல்லாதவன் எம்பெருமான் என்கின்றார். நல்லோரை காப்பதுவன், அல்லோரை அழிப்பதும்தான் இறைவனின், எம்பெருமானின் அவதார நோக்கம். எல்லோருடைய பயன்பாட்டிற்காக உள்ள தடாகத்திலே சிலர் தாமாக விழுந்து மடிவது போல அசுர ராட்சசர்கள் எம்பெருமானாகிய தடாகத்திலே வழக்கில்லாது வடிந்து போவது எம்பெருமானது குற்றமல்லையே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனை விடமாட்டேன் என்கின்றார் ஆழ்வார். அப்படி அவனை விடாமல் உள்ளதற்கு என்ன காரணம் என்றால் தானாகவே வந்த பயன் என்கின்றார். ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தான் அண்டியிருந்தால் பலன் பெற்றதும் அகன்றிருப்பேன். ஆனால் இங்கு அவ்விதம் இல்லை என்கின்றார். என்னுடைய வாக்கு என்பதும் மனம் எளிதில் சென்று அகப்பட்டதோ அதிலேயே ஈடுபட்டபடி நின்றது என்றார். சம்சாரிகள் ஆழ்வாரிடம், ஆழ்வாரே அது போகட்டும், உம்முடைய ஆச்சாரிய ஞானமுத்திரை உள்ளதே, அதன் மூலம் நாங்கள் அறிய வேண்டிய பொருளை உணர்ந்து கொள்கின்றோம் என்றனர். ஆழ்வார் அவர்களிடம், அதுவும் அவன் விஷயத்தில் ஈடுபட்டு விட்டதே, அப்படி இருக்கையில் அது எப்படி உமக்கு பயன்படும் தனியாக என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அருளிச் செய்துள்ளதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணலை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.